இரட்சகராம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் தோத்திரத்தை நல்வாழ்த்துக்களை கூறிக்கொள்கிறேன். கடவுளுடைய கிருபையும் சமாதானமும் உங்களிலே பெருகுவதாக. இந்த ஆராதனையை நாம் ஆரம்பிப்போம். நாம் யாவரும் தலைவணங்கி கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். எல்லா போற்றுதலுக்கும் துதிகளுக்கும் தோத்திரங்களுக்கும் காரணராகிய அன்பின் கடவுளே, உம்மை ஆராதிக்கவும், உம்மை போற்றி புகழவும், உம்மை பாடி மகிழவும், உம்முடைய திருமறை வாசித்து தியானிக்கவும் ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்திருக்க அந்த அருமையான ஆராதனைக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். ஆராதனையிலே நீர் எங்களிடையே பிரசன்னமாயிருக்கிறீர், எங்கள் மத்தியிலே உலாவுகிறீர். உம்முடைய வேதம் எங்களுக்கு சொல்லுகிறது, எங்கே என் நாமத்தினாலே 2 பேர் அல்லது 3 பேர் கூடுகிறீர்களோ அங்கே அவருடைய நான் பிரசன்னராயிருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறீர். நாங்கள் எங்களுடைய வீட்டில் பல்வேறு இடங்களில் எங்களுடைய பயணத்தில் கூட இந்த ஆராதனையில் நாங்கள் பங்கு பெறுகிறோம். யூடியூப் மூலமாக இந்த ஆராதனையில் பங்கு பெறுகிற ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்களுக்கு பயனுள்ள ஒரு ஆராதனையாக தேவரீர் ஆசீர்வாதம் தருவீராக. எங்களை வழிநடத்தும். இந்த ஆராதனை தொடக்கம் மட்டும் முடிவு வரை உம்முடைய வல்ல பிரசன்னம் எங்களை வழிநடத்த நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய நாம மகிமைக்காக இந்த ஆராதனைக்கு ஆரம்பமாக நாம் யாவரும் சேர்ந்து பாமாலையிலே 155ஆம் பாமாலை பாடுவோம். பாமாலை 155, அல்லேலூயா கர்த்தரையே ஏகமாய் துதியுங்கள் என்ற பாடலை நாம் யாவரும் சேர்ந்து பாடுவோம். அல்லேலூயா கர்த்தரையே ஏகமாய் துதியுங்கள், அவர் நடத்தும் செயல்களெல்லாம் பார்த்தோரை துதியுங்கள். வல்லமையாய் கிரியை செய்யும் வல்லோரை துதியுங்கள், எல்லோரையும் ஏற்றுக்கொள்ளும் இயேசுவை துதியுங்கள். ராஜாதி ராஜனாம் இயேசு ராஜன் பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா அல்லேலூயா தேவனை துதியுங்கள். ரத்தத்தினால் பாவங்களை போக்கினார்.
இயேசுராஜன் பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா அல்லேலூயா, தேவனை துதியுங்கள். பிள்ளைகளே வாலிபரே தேவனை துதியுங்கள். வாழ்வதனை அவர் பணிக்கே கொடுத்தனை துதியுங்கள். பெரியவரே பிரபுக்களே தேவனை துதியுங்கள். செல்வங்களை இயேசுவுக்காய் செலுத்தி துதியுங்கள். ராஜாதிராஜனாம் இயேசுராஜன் பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா அல்லேலூயா, தேவனை துதியுங்கள். ஆழ்கடலே சமுத்திரமே தேவனை துதியுங்கள். அலை அலையாய் ஓடியவள் எழும்பினால் துதியுங்கள். தூதர்களே முன்னோடிகளே தேவனை துதியுங்கள். பரலோகத்தை விசுவாசிகள் நிரப்புவார் துதியுங்கள். ராஜாதிராஜனாம் இயேசுராஜன் பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா அல்லேலூயா, தேவனை துதியுங்கள். துன்மார்க்கன் தான் செய்த துன்மார்க்கத்தை விட்டு விலகி நியாயத்தையும் நீதியையும் செய்வானேயாகில் அவன் தன் ஆத்மாவை பிழைக்க பண்ணுவான். என் மீறுதல்களை நான் அறிந்திருக்கிறேன், என் பாவம் எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிற்கிறது. என் பாவங்களை பாராதபடிக்கு நீர் உமது முகத்தை மறைத்து என் அக்கிரமங்கள் எல்லாம் நீக்கியருளும். தேவனுக்கு ஏற்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான். தேவனே, நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணியீர். உங்கள் வஸ்திரங்களை அல்ல, உங்கள் இருதயங்களை கிழித்து உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். அவர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். அவர் தீங்குக்கு மனஸ்தாபப்படுமாயிருக்கிறார். நமக்கு பாவமில்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாயிருப்போம். நமக்குள் உண்மை இல்லை. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லாவித அநியாயத்தை நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு கர்த்தர் உண்மையும் நீதியும் உள்ளவராயிருக்கிறார். பிரியமான சகோதரரே சகோதரிகளே, நம்முடைய பரமபிதாவாகிய சர்வ வல்லமுள்ள தேவனுடைய அளவில்லாத தயவினாலும் இரக்கத்தினாலும் பாவ மன்னிப்பை பெறுவதற்காக நாம் செய்த பலவிதமான பாவங்களையும் அக்கிரமங்களையும் அவர் சன்னதியில் மாயமாய் மறைத்துக் கொள்ளாமல் பணிவும் தாழ்மையும் துக்கமும் கீழ்ப்படுதலும் உள்ள இருதயத்தோட அறிக்கையிட வேத வசனம் பற்பல வாக்கியங்களில் நம்மை ஏவுகிறது. நாம் எக்காலத்திலும் தேவனுக்கு முன்பாக நம்முடைய பாவங்களை மனத்தாழ்மையாய் அறிக்கிட வேண்டுவதுமன்றி அவருடைய திருக்கரங்களினாலே நாம் பெற்றுக்கொண்ட மேன்மையான உபகாரங்களுக்காக ஸ்தோத்திரம் செலுத்தவும் மிகவும் சிறந்த அவருடைய புகழை பிரஸ்தாபம் பண்ணவும் அவருடைய மகா பரிசுத்த வசனத்தை கேட்கவும் நம்முடைய சரீரத்துக்கும் ஆத்மாவுக்கும் தேவையானவர்களுக்காக வேண்டிக் கொள்ளவும் நாம் கூடி வந்திருக்கிற தருணத்தில் பாவங்களை அறிக்கிடுவது நமது விசேஷத்த கடமையாயிருக்கிறது. ஆகையால் இங்கே இருக்கிற நீங்கள் யாவரும் சுத்த இருதயத்தோடும் தாழ்ந்த சத்தத்தோடும் பரம கிருபாசன ரெண்டையிலே என்னுடனே கூட சேர்ந்து நான் சொல்லுகிற பிரகாரம் சொல்ல உங்களை வேண்டிக் கொள்கிறேன். பொதுவான பாவருக்கு ஜெபத்தை நாம் யாவரும் சேர்ந்து சொல்லுவோம்.
சர்வ வல்லமையும் மிகுந்த பிதாவே, தப்பிப்போன ஆடுகளைப் போல நாங்கள் உடைய வழிகளை விட்டு வழியில் அலைந்து போனோம். எங்கள் இருதயத்தின் யோசனைகளுக்கும் விருப்பங்களுக்கும் மிகவும் இணை நடந்தோம். உமது பரிசுத்த கற்பனைகளுக்கு விரோதமாய் குற்றம் செய்தோம். செய்யத்தக்கவர்களை செய்யாமல் செய்யத்தகாதவர்களை செய்து வந்தோம். எங்களுக்கு சுகமே இல்லை. ஆனாலும் ஆண்டவரே, தேவரே, எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் மனிதருக்கு அருள் செய்த வாக்குத்தத்தங்களின்படியே நிர்வாகியமுள்ள குற்றவாளிகளாக எங்களுக்கு இரங்கும். தப்புதங்களை அறிவிக்கிற எங்கள் மேல் பொறுமையாயிரும். பாவத்தின் நிமித்தம் துக்கப்படுகிற எங்களை சீர்படுத்தும். மிகவும் இரக்கமுள்ள பிதாவே, உம்முடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையுண்டாகும்படி நாங்கள் தேவ பக்தியும் நீதியும் எழுந்த பக்தியும் உள்ளவர்களாய் நடந்து வர இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் எங்களுக்கு கிருபை செய்திருளும். ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாய் இருக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவன் பாவியின் மரணத்தை விரும்பாமல் அவன் தன் பாவத்தை விட்டு திரும்பி பிழைப்பதையே விரும்பி பாவத்து நிமித்தம் துக்கப்படுகிற தமது ஜனத்துக்கு பாவ விமோசனத்தையும் மன்னிப்பையும் கூறி அறிவிக்க தம்முடைய பணிவிடைக்காரருக்கு அதிகாரத்தையும் கட்டளையையும் அருளி செய்திருக்கிறார். மெய்யாய் மனந்திரவி தமது பரிசுத்த சுவிசேஷத்தை உண்மையாய் விசுவாசிக்கிற யாவருக்கும் அவர் பாவங்களை மன்னித்து விமோசனம் செய்கிறார். ஆகையால் கடைசியிலே அவருடைய நித்திய ஆனந்தத்தில் சேரத்தக்கதாய் இத்தருணத்தில் நாம் செய்கிறது அவருக்கு பிரியமாய் இருக்கவும் இனி உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் மாசு இல்லாமல் பரிசுத்த உள்ளோட நடக்கவும் அவர் நமக்கு மெய்யான மறந்திருப்பதிலையும் தம்முடைய பரிசுத்த ஆவியை அருளி செய்ய வேண்டும் என்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் அவரை வேண்டிக் கொள்ள கடவோம். ஆமென். நாம் சேர்ந்து சொல்லுவோம். பரமண்டலில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல பூமியிலே செய்யப்படுவதாக. அன்றுள்ள இழப்பத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு விரோதமாக குற்றம் நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்கு பிரவேசிக்க பண்ணாமல் தீமையை சுட்டுக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் நன்றிக்குரியவர்களே. ஆமென். ஆண்டவரே, எங்கள் உதடுகளை திறந்தருளும். அப்பொழுது உம்முடைய புகழை அறிவிக்கும். தேவனே, எங்களை ரட்சிக்க விரைவாய் வாரும். ஆண்டவரே, எங்களுக்கு சகாயம் பண்ண தீவிரியும். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கு மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமென். கர்த்தரை துதியுங்கள். கர்த்தருடைய நாமம் துதிக்கப்படுவதாக. திருமறை பாடங்கள் வாசிக்க நாம் கேட்போம். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட முதலாம் வேத பாகம் அது ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் வசனங்கள் 1-8 முடிய. ஏசாயா 6ஆம் அதிகாரம் வசனம் 1 முதல். உசியா ராஜா மரணமடைந்த வருஷத்தில் ஆண்டவர் உயரமும் உன்னதமுமான சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்க கண்டேன். அவருடைய வஸ்திர தொங்கலால் தேவாலயம் நிறைந்திருந்தது. சேராபீன்கள் அவருக்கு மேலாக நின்றார்கள். அவர்களில் ஒவ்வொருவனுக்கும் அவ்வாறு சட்டைகள் இருந்தன. அவனவன் 2 சட்டைகளால் தன் தன் முகத்தை மூடி, 2 சட்டைகளால் தன் தன் கால்களை மூடி, 2 சட்டைகளால் பறந்து ஒருவரை ஒருவர் நோக்கி, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், 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 பூமி அனைத்தும் அவருடைய மகிமையால் நிறைந்திருக்கிறது என்று கூப்பிட்டு சொன்னார்கள். கூப்பிடுகிறவர்களின் சத்தத்தால் வாசல்களின் நிலைகள் அசைந்து ஆலயம் புகையினால் நிறைந்தது. அப்பொழுது நான், ஐயோ அதமானேன், நான் அசுத்த உதடுள்ள மனுஷன், அசுத்த உதடுள்ள ஜனங்களின் நடுவில் வாசமாயிருக்கிறவன். சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் கண்டதே என்றேன். அப்பொழுது சேராபீன்களில் ஒருவன் பலிபீடத்திலிருந்து தன் கையிலே பிடித்த குறட்டால் ஒரு நெருப்பு தழலை எடுத்து என்னிடத்தில் பறந்து வந்து அதனால் என் வாயை தொட்டு, இதோ உன் உதடுகளை தொட்டதினால் உன் அக்கிரமம் நீங்கி உன் பாவம் நிவிர்த்தியானது என்றான். பின்பு, யாரை நான் அனுப்புவேன், யார் நமது காரியமாய் போவான் என்று உரைக்கிற ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டேன். அதற்கு நான், இதோ அடியேன் இருக்கிறேன், என்னை அனுப்பும் என்றேன் என்பதே. வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட முதலாம் வேத பகுதி வாசித்து முடிவாயிற்று. வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட 2வது வேத பாடம் அப்போஸ்தலர் நடபடிகள் அதிகாரம் 2 வசனங்கள் 43 முதல் 47 வரை அடங்கியிருக்கிறது. அப்போஸ்தலர் 2:43 முதல். எல்லாருக்கும் பயம் உண்டாயிற்று. அப்போஸ்தலர்களாலே அநேக அற்புதங்களும் அடையாளங்களும் செய்யப்பட்டது. விசுவாசிகள் எல்லாரும் ஒருமித்திருந்து
சகலத்தையும் பொதுவாய் வைத்து அனுபவித்தார்கள். காணியாட்சிகளையும் ஆசிகளையும் விற்று ஒவ்வொருவருக்கும் தேவையானதற்கு தக்கதாக அவைகளில் எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுத்தார்கள். அவர்கள் ஒருமனப்பட்டவர்களாய் தேவாலயத்திலே அனுதினமும் தரித்திருந்து வீடுகள் தோறும் அப்பம் பிட்டு மகிழ்ச்சியோடும் கபடமில்லாத இருதயத்தோடும் போஜனம் பண்ணி தேவனை துதித்து ஜனங்கள் எல்லாரிடத்திலும் தயவு பெற்றிருந்தார்கள். ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்துக் கொண்டு வந்தார் என்றார் என்பது வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட 2வது வேத பாடம் வாசித்தாயிற்று. வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட சுவிசேஷ வாக்கியம் பரிசுத்த யோவான் எழுதின சுவிசேஷம் 4வது அதிகாரம் வசனங்கள் 16 முதல் 26 முடிய. பரிசுத்த யோவான் 4:16. இயேசு அவளை நோக்கி, நீ போய் உன் புருஷனை இங்கே அழைத்துக் கொண்டு வா என்றார். அதற்கு அந்த ஸ்திரீ, எனக்கு புருஷன் இல்லை என்றாள். இயேசு அவளை நோக்கி, எனக்கு புருஷன் இல்லை என்று நீ சொன்னது சரிதான். எப்படியெனில் 5 புருஷர் உனக்கு இருந்தார்கள், இப்பொழுது உனக்கு இருக்கிறவன் உனக்கு புருஷன் அல்ல. இதை உள்ளபடி சொன்னாய் என்றார். அப்பொழுது அந்த ஸ்திரீ அவரை நோக்கி, ஆண்டவரே, நீர் தீர்க்கதரிசி என்று காண்கிறேன். எங்கள் பிதாக்கள் இந்த மலையிலே தொழுது கொண்டு வந்தார்கள், நீங்கள் எருசலேமில் இருக்கிற ஸ்தலத்திலே தொழுது கொள்ள வேண்டும் என்கிறீர்களே என்றார். அதற்கு இயேசு, ஸ்திரீயே, நான் சொல்லுகிறதை நம்பு. நீங்கள் இந்த மலையிலும் எருசலேமில் மாத்திரமல்ல, எங்கும் பிதாவை தொழுது கொள்ளும் காலம் வருகிறது. நீங்கள் அறியாததை தொழுது கொள்கிறீர்கள், நாங்கள் அறிந்திருக்கிறதை தொழுது கொள்கிறோம். ஏனென்றால் ரட்சிப்பு யூதர்கள் வழியாய் வருகிறது. உண்மையாய் தொழுது கொள்கிறவர்கள் பிதாவை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளுங்கள் காலம் வரும். அது இப்பொழுதே வந்திருக்கிறது. தம்மை தொழுகிறவர்கள் இப்படிப்பட்டவர்களாய் இருக்கும்படி பிதாவானவர் விரும்புகிறார். தேவன் ஆவியாய் இருக்கிறார். அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்றார். அந்த ஸ்திரீ அவரை நோக்கி, கிறிஸ்து எனப்படுகிற மேசியா வருகிறார் என்று அறிவேன். அவர் வரும்போது எல்லாவற்றையும் நமக்கு அறிவிப்பார் என்றாள். அதற்கு இயேசு, உன்னுடனே பேசுகிற நானே அவர் என்றார் என்பது வாசிக்க வேண்டிய சுவிசேஷ வாக்கியம் வாசித்தாயிற்று. நாம் யாவரும் எழுந்திருந்து நம்முடைய விசுவாசத்தை நாம் அறிக்கை செய்வோம். வானத்தையும் பூமியை படைத்த சர்வவல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னிமரியாளுக்கு பிறந்தார். பொந்தி பிலாத்துவின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறைந்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தோர் எழுந்தருளினார். பரமண்டலத்துக்கு ஏறி சர்வவல்லமையுள்ள பிதாவாகிய தேவனுடைய வலது பாகத்தில் வீற்றிருக்கிறார். அவிடத்திலிருந்து உயிரோரை மரித்தோரை நியாயத்திற்கு வருவார். பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறேன். பொதுவாக இருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்தமான ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் விசுவாசிக்கிறேன். ஆமென். கர்த்தாவே, உம்முடைய இரக்கத்தை எங்களுக்கு காண்பியும், உம்முடைய ரட்சிப்பை எங்களுக்கு அருளச் செய்யும். உம்முடைய பணிவிடைக்காரருக்கு நீதியை தரிப்பியும். நீர் தெரிந்து கொண்ட ஜனத்தை சந்தோஷப்படுத்தும். கர்த்தாவே, உம்முடைய ஜனத்தை ரட்சியும். உம்முடைய சுதந்திரத்தை ஆசீர்வதியும். கர்த்தாவே, எங்கள் காலத்தில் சமாதானத்தை கட்டளையிடும். தேவரே அல்லாமல் எங்களுக்காக யுத்தம் செய்வார் ஒருவரும் இல்லை. பராபரனே, எங்கள் இருதயத்தை சுத்திகரியும். உம்முடைய பரிசுத்த ஆவியை எங்களிடமிருந்து எடுத்துக்கொள்ளாதேயும். திருத்துவ திருநாளாகிய ஞாயிறுக்கான சுருக்க ஜெபம். சர்வ வல்லமுள்ள நித்திய தேவனே, மெய் விசுவாசத்தை பற்றி கொண்டு மகிமை பொருந்திய நித்திய திருத்துவத்தை அறிக்கிடவும், வல்லமை பொருந்திய திவ்ய மகத்துவத்தை ஏகத்துவமாக வணங்கவும் முத அடியாராகி எங்களுக்கு கிருபை செய்திருக்கிறீரே. இந்த விசுவாசத்தினாலே எங்களை உறுதிப்படுத்தி இதற்கு விரோதமான யாவற்றிற்கும் எப்பொழுதும் எங்களை விலக்கி காக்க வேண்டும் என்று சதா காலமும் தேவனாக ஜீவித்து அரசாளுகிற உம்மை வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். சமாதானத்திற்காக நாம் ஜெபிப்போம். சமாதானத்துக்கு காரணரும் ஏக சிந்தை பெருமருமாகி தேவனே,
உம்மை அறிவதே நித்திய ஜீவன், உம்மை சேவிப்பதே மெய்சுயாதீனம். தேவரரை தஞ்சமாக கொண்டிருக்கிற முதடியாராகிய நாங்கள் எந்த விரோதிகளுடைய வல்லமைக்கு பயப்படாதிருக்கும்படியாக எங்கள் சத்துருக்கள் செய்கிற எல்லா பிரயத்தங்கள் என்றும் எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையினால் எங்களை காப்பாற்றியருளும். ஆமென். தேவ கிருபைக்காக நாம் ஜெபிப்போம். சர்வ வல்லமுள்ள நித்திய தேவனே, இந்நாள் வரையும் எங்களாய் சுகமாய் நடத்தி வந்த எங்கள் பரமபிதாவாகிய கர்த்தாவே, இந்நாளிலும் மிகுந்த வல்லமையால் எங்களை காப்பாற்றி நாங்கள் யாதொரு பாவத்துக்குட்படாமலும் எவ்விதமான மோசத்திலும் அகப்படாமலும் உமது பார்வைக்கு நீதியாயிருக்கிறதை எப்பொழுதும் செய்கிறதற்கு நாங்கள் செய்கிற எல்லாவற்றையும் உம்முடைய ஆளுகையை நடத்திட வேண்டும் என்று எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமே வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். ஆமென். இந்த நாளுக்குரிய சுருக்க ஜெபம். உன்னதங்களில் உயர்ந்த அரியணையில் வீற்றிருக்கிற சர்வ வல்லமுள்ள தூய கடவுளே, வாழ்வின் புனித பயணத்தில் உம்மால் வழிகாட்டப்படவும் நடத்தப்படவும் உண்மையான பிழை அறிக்கையையும் உம்முடைய சுத்திகரிப்பின் அனுபவத்தை பெறவும் எங்களது இதயத்தையும் மனதையும் ஏவியருளும். ஒவ்வொரு நாளும் மிகுந்த உமது சமூகத்திலே நாங்கள் மகிழ்ச்சியாய் வாழ்ந்திடவும் ஆவியோடும் உண்மையோடும் உம்மை தொழுது கொள்ளவும் நம்பிக்கையில் உறுதிப்படவும் உதவியருளும். உம்மோடும் தூய ஆவியோடும் ஒரே கடவுளாக முடிவின்றி ஆளுகை செய்யும் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். நாம் சிறப்பு பிரார்த்தனையை ஏறெடுப்போம், ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, எல்லாருக்காகவும் ஜெபியுங்கள் என்று எங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறீரே. அகில உலகத்திற்காக, அதனுடைய சமாதானத்திற்காக, நல்வாழ்வுக்காக, அமைதிக்காக, ஆரோக்கியத்திற்காக இந்த வேளையில் நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். அன்பின் ஆண்டவரே, குறிப்பாக கோவிட்-19 பேண்டமிக், இந்த கொரோனா டிசீஸ்க்காக ஆண்டவரே நீங்கள் அதிகமாக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் தேசத்தில், எங்கள் குறிப்பாக தமிழ்நாட்டில், மகாராஷ்டிராவில், டெல்லியில் மிக அதிக அளவில் இந்த கொரோனா தொற்று உள்ளவர்களை நாங்கள் காண்கிறோம். குறிப்பாக சென்னையில் மிக அதிகமாக இருக்கிறத நாங்கள் கண்டு ஆண்டவரே சென்னைக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, பாழாக்கும் கொள்ளை நோய் என்று உன்னை தப்புவிப்பார், வாதை உன் கூடாரத்தை அணுகாது என்று எங்களுக்கு வாக்குறுதியில் இருக்கிற கர்த்தர் எங்களை பாதுகாத்துக் கொள்வீராக. அவர் உன் அக்கிரமங்கள் எல்லாம் மன்னித்து உன் நோய்கள் எல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி நன்மையினாலே உன் வாயை திருப்தியாக்குகிறார் என்ற வார்த்தையின்படி கர்த்தாவே, ஆண்டவரே, என்னுடைய தேசத்தை, என்னுடைய தமிழ்நாட்டை, எங்கள் ஆண்டவரே உடைய கிருபையினாலே இரக்கங்களினாலே முடிசூட்டி நீர் காத்துக்கொள்ளும்படியா நாங்கள் ஜெபிக்கின்றோம். நம்முடைய நேச சுவாமி, அதே வேளையில் கர்த்தாவே, இன்னொரு பக்கம் அந்த கொரோனாவினாலே மிகப்பெரிய ஒரு பொருளாதார நெருக்கடியை எங்களுடைய தேசம் சந்தித்திருக்கிறதே. ஆண்டவரே, ஏழை எளிய மக்கள் மிகவும் கஷ்டப்படுகிறத நாங்கள் கேள்விப்பட்டு வேதனைப்படுகிறோம். அவளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, திக்கற்ற பிள்ளைகளுக்கு நீரே சகாயர் என்று நாங்கள் வாசிக்கிறோம். தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்து அனுகூலமான துணையுமானவர் என்று நாங்கள் சங்கீதத்தில் வாசிக்கிறோமே. அந்த மக்களுக்கு இந்த ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையாயிருந்து இவர்களை பாதுகாத்துக்கூட நாங்கள் ஜெபிக்கின்றோம். அதே வேளையில் கர்த்தாவே, இந்தியா, சீனா, வடகொரியா, தென்கொரியா என்று ஆண்டவரே போர் அபாயங்கள் இருக்கின்ற அந்த சூழலில் கர்த்தாவே, இந்த நாடுகள் அமைதியை பேணவும், ஆண்டவரே போரிலிருந்து அதை மறந்துட்டு மக்களுடைய நல்வாழ்வை, மக்களுடைய ஆரோக்கியத்தை
பேணி பாதுகாக்க தேவனீர் கிருபை செய்யும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவனுடைய வல்லக்கரம் ஆண்டவரே இது மனுக்குலத்தின் மேல் இருக்க நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. இப்பொழுது ஆண்டவரே தஞ்சாவூரில் அநேகர் இந்த கொரோனாவினாலே பாதிக்கப்பட்ட பிள்ளைகள் இருக்கிறார்களே, கர்த்தாவே அவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவள் ஒவ்வொருவரையும் சுகமாக்குவீராக, பலப்படுத்துவீராக. ஆண்டவரே திருச்சபையின் மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே தங்கள் வாழ்விலே சுகவீனத்தில் பலவீனத்தில் இருக்கிற மக்கள் நம்முடைய கரத்தில் வைத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். விசேஷமாக திரு ஐயாதுரை அவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே கடந்த நாட்களிலே மருத்துவமனையிலே சேர்க்கப்பட்டு உம்முடைய பெரிதான கிருபையினாலே சிறப்பான சிகிச்சையை நீர் கொடுத்து ஆண்டவரே ஆன்ஜியோ பண்ணும்படியாக நீர் கிருபை செய்திருக்கிறீர். அதிலே கர்த்தாவே நீர் நல்ல சுகத்தை பலத்தை கொடுக்கிற ஆண்டவராக இருக்கிறீர். நாங்கள் நன்றி செல்கிறோம். இப்பொழுதும் அவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். பலப்படுத்துங்க. சீக்கிரத்திலே மருத்துவமனையிலிருந்து அவர்கள் இல்லத்துக்கு வரவும் ஆரோக்கியம் வரவும் தேவ கிருபை அவர்களை தாங்கி பாதுகாத்துக்கும் நாங்கள் ஜெபிக்கின்றோம். இன்னும் ஆண்டவரே குறிப்பாக இந்த கொரோனா காலத்திலே வயதானவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். தங்கள் உடலை ஆரோக்கியமாக பார்த்துக்கொள்ள உதவி செய்வீராக. இந்த நாட்களிலே கர்த்தாவே எங்களை நாங்கள் பாதுகாத்துக்கொள்ள, வெளியிலே சென்று வருவதிலே கவனமாக இருக்க ஆண்டவரே பாதுகாப்பான ஒரு எங்களுடைய பாதுகாப்பு கவசங்களை அணிந்து கொள்ள தேவனை உதவி செய்ய நாங்கள் ஜெபிக்கின்றோம். எங்களை ஒரு காத்துக்குங்க, வழி நடத்துங்க. எங்களுடைய திருமண்டலத்துக்காக, எங்களுடைய திருமண்டலத்தில் கமிட்டிஸ்க்காக, எங்களுடைய பேராயருக்காக, எல்லா ஊழியர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே எங்கள் தேசத்திலே நடைபெற்று வருகிற எல்லா ஊழியங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். நண்பர் சுவிசேஷ ஜெபக்குழுவில் ஆண்டவரே சிறப்பான நம்முடைய அடியராக நம்முடைய திருப்பணியாற்றின பேட்ரிக் அவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். பேட்ரிக் ஜாஷுவா அண்ணன் அவர்களை அவருடைய ஆன்மா நம்முடைய சமூகத்தில் வந்திருக்கிறது. கர்த்தருடைய கரம் அவர்களை தாங்கி பலப்படுத்த நாங்கள் ஜெபிக்கிறோம். அவருடைய பிள்ளைகள் ஆண்டவரே உண்மையிலே ஆறுதல் காண உதவி செய்வீராக. தேசத்திலே ஆண்டவரே ஜெபத்தை ஒரு ஜெப வீரராக, ஜெபத்தை ஊக்கப்படுத்துகிற ஒரு ஊழியராக எங்களுக்கு முன்பாக ஆண்டவரே அநேக காரியங்களிலே நாங்கள் அவர்களை முன்னுள்ளவர்களாக கண்டிருக்கிறோமே. கர்த்தருடைய வாழ்வுக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். இந்த குடும்பத்தின் மக்களை ஆற்றி தேற்றும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த அருமையான ஆராதனையிலே ஆண்டவரே பங்கு பெறுகிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் அவருடைய தேவைகளெல்லாம் சந்திக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே உண்மையிலே உம்மை பற்றிய விசுவாசத்திலே நிலைத்திருந்து வாழ, உம்மை உறுதியாய் பற்றி கொண்டு வாழ தேவநீர் கிருபை செய்யும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவ கிருபைக்கு பராமரிப்புக்கு எங்கள் யாவரையும் அர்ப்பணிக்கிறோம். வழிநடத்தும் காத்துக்கொள்ளும் ஆசீர்வதியும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். நாம் ஆண்டுடைய வார்த்தையை கேட்க தலைவணங்கி ஜெபம் செய்வோம். சத்திய வேதம் பக்தரின் கீதம், சுத்தர்கள் போகும் பாதையின் தீபம், உத்தம மார்க்கம் காட்டும் சத்திய வேதம். எத்தனை துன்பம் துயரம் வந்தும் பக்தரை தேற்றிடும் ஔஷதம். எத்தனை துன்பம் துயரம் வந்தும் பக்தரை தேற்றிடும் ஔஷதம் சத்திய வேதம். உள்ளம் உருக்கும் உறுதி அளிக்கும் கள்ளம் கபடி அகற்றும் கடிந்து கொள்ளும் கரைகள் போக்கும் கணமடைய வழி நடத்தும் கடிந்து கொள்ளும் கரைகள் போக்கும் கணமடைய வழி நடத்தும் சத்திய வேதம்.
எத்தனை துன்பம் துயரம் வந்தும் பக்தரை தேடிடும் ஔஷதம் சத்தியமே. எங்கள் கண்மலையும் மீட்பருமாகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் எங்கள் எல்லோருடைய உள்ளத்தின் தியானமும் உம்முடைய திரு சமூகத்திலே ஏற்றவைகளாய் காணப்படுவதாக. ஆமென். இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் தோத்திரத்தை நல்வாழ்த்துக்களை கூறிக்கொள்கிறேன். கடவுளுடைய கிருபையும் சமாதானமும் உங்களிலே பெருக உங்களை வாழ்த்துகின்றேன். இந்த நாளிலே தென்னிந்திய திருச்சபை நாம் தியானிக்கும்படியாக கொடுத்திருக்கின்ற கருப்பொருள் வழிபாடு, மக்களின் விசுவாச கொண்டாட்டம். வழிபாடு என்பது மக்களுடைய விசுவாசத்தின் கொண்டாட்டம் என்று தலைப்பிலே நாம் தியானிக்க இருக்கிறோம். வர்ஷிப், செலிப்ரேஷன் ஆஃப் பீப்புள்ஸ் ஃபெய்த் என்ற கருப்பொருளிலே நாம் தியானிக்க இருக்கிறோம். இதற்கு 3 திருமறை பகுதிகளை நாம் வாசிக்க கேட்போம். அதிலிருந்து நாம் இன்றைக்கு தியானிக்க இருக்கிறோம். இந்த நாளுடைய செய்தியினுடைய மைய வசனமாக நாம் வாசிக்க கேட்ட யோவான் நற்செய்தி நூல் 4ஆம் அதிகாரத்தில் 23, 24 வசனத்தை நான் இந்த செய்தியினுடைய மைய வசனமாக நான் எடுத்துக்கொள்கிறேன். 23ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். உண்மையாய் தொழுது கொள்ளுகிறவர்கள் பிதாவை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளும் காலம் வரும், அது இப்பொழுதே வந்திருக்கிறது. தம்மை தொழுது கொள்ளுகிறவர்கள் இப்படிப்பட்டவர்களாய் இருக்கும்படி பிதாவானவர் விரும்புகிறார். 24ஆம் வசனம், தேவன் ஆவியாயிருக்கிறார், அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்றார். இந்த 2 வசனத்தை மையப்படுத்தி இன்றைய நாளிலே வழிபாடு, அது மக்களுடைய கொண்டாட்டம், விசுவாச கொண்டாட்டம் என்ற நிலையிலே நாம் தியானிக்க இருக்கிறோம். வழிபாடு என்றால் என்ன? அநேகர் சாலையிலே போகும்போது கடவுளை கண்டு ஒரு சலாம் போட்டு போறாங்க. பிற நம்பிக்கை உள்ள மக்கள் தொலைதூரம் பயணம் செய்து நடந்தோ அல்லது பேருந்திலோ சென்று கடவுளை பார்த்து விட்டு வருகிறார்கள், அவ்வளவுதான். இன்னும் சிலர் தங்களை வருத்தி கொள்கிறார்கள். உடல் வருத்தி, உடம்பெல்லாம் அழகு குத்தி, காவடி எடுத்து இன்னும் என்னென்னமோ செய்கிறத பார்க்கணும், நெருப்புலாம் நடக்கிறத பார்க்கணும். இதெல்லாம் வழிபாடுன்னு சொல்றாங்க. ஆனால் அன்பானவர்களே, வழிபாடு என்பது நமக்கும் கடவுளுக்கும் உள்ள உறவின் அனுபவம். இன்றைய நம்முடைய முதல் திருமறை பகுதியினுடைய ஆழத்திலே நாம் நின்று தியானிக்கும் போது வழிபாடு என்பது அனுபவம். இங்கே ஏசாயா தீர்க்கதரிசி ஆலயத்துக்கு போகிறார். ஆலயத்துக்கு போகும்போது அங்கே கடவுளை வழிபடுகிறார். அந்த அவர் வழிபடுகின்ற அனுபவத்தை தான் இன்றைக்கு நாம் வாசிக்க கேட்கிறோம். அந்த காரியத்தில் பார்க்கிறோம், முதல்ல கடவுளை போற்றுவது தான் வழிபாடு. கடவுளை போற்றுவது. இன்றைக்கு கூட இந்த ஆராதனையின் ஆரம்பத்தில் அல்லேலூயா கர்த்தரையே ஏகமாய் துதியுங்கள் நம்ம எல்லாரும் பாடுறோம். அப்ப கடவுளை நாம் போற்றி பாட வேண்டும். இங்கே ஏசாயா ஆலயத்தில் வந்து அமருகிறார், கடவுளை வழிபட வருகிறார். அப்பொழுது கடவுள் உயரவும் உன்னதமான சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறார். அவருடைய உடை, வஸ்திரம் தேவாலயத்தை நிரப்பி இருக்கிறது. கடவுளுடைய அருட்பிரசன்னத்தை உணர்கிறார். அந்த நேரத்தில் ஏசாயா காண்கிற காட்சி ஆச்சரியமான காட்சி. கேருபீன்களும் சேராபீன்களும் தங்களுடைய அவ்வாறு சட்டைகளை விரித்து மேலும் கீழும் பறந்து கொண்டு தங்களுடைய உடலை மூடிக்கொண்டு ரக்கைகளை அடித்து சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று போற்றி பாடினார்கள். பூமி அனைத்தும் அவரது மகிமையால் நிறைந்திருக்கிறது என்று
கூப்பிட்டார்கள். வழிபாடு என்பது கடவுளை போற்றுவது. ஆண்டவரை தொழுது கொள்ள நாம் வரும் பொழுது முதலாவதாக நாம் கடவுளை போற்ற வேண்டும், கடவுளை துதிக்க வேண்டும். அவர் நமக்கு அருளியிருக்கிற நன்மைகளுக்காக அவரை உளமாற நாம் வாழ்த்து வணங்க நாம் அழைக்கப்படும். இரண்டாவதாக வசனம் 55வது வசனத்தை நாம் பார்த்தோம்னா, வழிபாட்டில் நாம் கடவுளை புகழ்வது மட்டுமல்ல, நம்மிலே சில மாற்றங்கள் வேண்டும். என்ன மாற்றம்னா, நாம் சுத்திகரிக்கப்பட வேண்டும். நம்மிடத்தில் இருக்கிற தீமைகள், குற்றங்கள், பாவங்கள் இவர்கள் நீக்கப்பட வேண்டும். இங்கே பாருங்கள், இந்த சேராபீன்களும் அந்த கேராபீன்களும் தன்னுடைய எவ்வாறு செட்டுகளை அடித்து கடவுளை போற்றும் போது இந்த ஏசாயா தன்னை உணர்கிறான். Who am I? பரிசுத்தர் பரிசுத்தர் என்று போற்றுகிறார்களே, இவருக்கு முன்பாக நான் எப்படிப்பட்டவன் என்று நினைக்கிறான். அப்பொழுதுதான் சொல்கிறான், ஐயோ அதமானேன், நான் அசுத்த உதடுகள் உள்ள மனுஷன், அசுத்த உதடுகள் உள்ள மனுஷன் மத்தியிலே வாழுகிறவன் என்று சொல்கிறான். தன்னுடைய சுய சுத்திகரிப்பை இங்கே இவன் பெற விரும்புகிறான், தன்னை உணர்கிறான். சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் கண்டதே என்று என்னாகும். ஏன்னா கடவுளை பார்த்தா செத்து போவாங்க. அதுதான் அந்த காலத்தில் இருந்த நம்பிக்கை. ஆண்டவருடைய சமூகத்தில் வரும் பொழுது நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கை செய்யணும், நம்மை நாம உணரணும். நம்முடைய தவறுகள் என்ன, நம்முடைய பிழைகள் என்ன, நம்முடைய பாவம் என்ன என்பதை நாம் அறிந்து அவர் சமூகத்திலே நாம் அறிக்கை செய்து நாம் சுத்திகரிக்கப்பட வேண்டும். வழிபாட்டில் அது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், ரொம்ப ரொம்ப முக்கியம். இரண்டாவது, இந்த வழிபாடு நம்முடைய வாழ்க்கையை தொடணும், டச் பண்ணணும். வழிபாட்டில் நம்ம போகும்போது இந்த வழிபாடு நம்முடைய வாழ்க்கையை தொடணும். இன்னும் சொல்ல போனா, நாம கடவுளை தொடணும், நம்மளும் கடவுளை தொடணும். இது ரெண்டும் நிகழணும். இங்க பாக்குறோம், இவன் இந்த ஏசாயா கதறுகிற, ஐயோ நான் பாவி, அசுத்த உதடு உள்ள மனுஷன் மத்தியிலே வாழுகிறவன் என்று கதறும்போது, ஒரு சேராபீன் என்ன பண்றாரு, பலிபீடத்தில் இருந்த ஒரு நெருப்பு தழலை ஒரு குரட்டு நாளை பிடிச்சிட்டு வந்து ஏசாயாவுடைய வாயில வைக்கிறார். அப்பொழுது சேராபீன்களில் ஒருவன் பலிபீடத்திலிருந்து தன் கையிலே பிடித்த குரட்டால் ஒரு நெருப்பு தழலை எடுத்து என்னிடத்தில் பறந்து வந்து அதனால் என் வாயை தொட்டு, இதோ இது உன் உதடுகளை தொட்டதினால் உன் அக்கிரமம் நீங்கி உன் பாவம் நிவர்த்தியாயிற்று என்று சொல்கிறார். அன்பான கிறிஸ்தவ மக்களே, கடவுளுடைய சமூகத்தினுடைய அந்த பலிபீடத்தினுடைய பிரசன்னம் நம்மை தொட வேண்டும். அப்படி தொடும் பொழுது நாம் ஒரு புதிய படைப்பாக நாம் உருவாகும். அன்பானவர்களே, முதல்ல நான் சொன்னேன், கடவுள் நம்மை தொட வேண்டும், நாம் கடவுளை தொட வேண்டும். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இங்கே லூக்கா 8ஆம் அதிகாரத்தில் 45வது வசனத்தில் பார்த்தோம்னா, இயேசு கிறிஸ்து சொல்றாரு, என்ன தொட்டது யாருன்னு கேட்க. அங்க ஒரு பெண்மணி, the lady touches the Jesus garment. உதிரப்போக்கனால பல ஆண்டுகளாக கஷ்டப்பட்டு இருந்த அந்த அம்மா, தன்னிடத்தில் இருந்த பணத்தை எல்லாத்தையும் செலவழிச்சவங்க, என்ன பண்றதுன்னே தெரியல. இயேசு சுகம் தருவார்னு விசுவாசிக்கிறாங்க. ஜனக்கூட்டத்தினுடைய நெரிசல்ல இவங்க தீட்டு, மக்கள் இருக்கிற இடத்துக்கு போகக்கூடாது, யாரும் இவரை தொடக்கூடாது. ஆனா நம்ம துணிந்து போகிறார். இயேசுவிடத்துல சொல்ல முடியாது, யார்கிட்டையும் சொல்ல முடியாது. ரகசியமாக போய் அவருடைய உடையை நான் தொட்டால் நான் சுகமாவேன் விசுவாசிக்கிறேன். இந்த பெண்மணி அதை செய்றாங்க. இயேசு கிறிஸ்துவ கூட தொடரல, இயேசு அணிந்திருந்த உடையினுடைய
ஒரு ஓரத்தை தொட்டார். தொட்ட உடனே இயேசு கிறிஸ்து டக்குன்னு நின்றார். அவர் என்ன பண்றாரு பாருங்க, இயேசு சொல்றாரு, என்னை தொட்டது யார் அப்படின்னு கேட்கிறார். உடனே பக்கத்தில் இருக்கிறவங்களாம் எங்களுக்கு தெரியாதுன்றாங்க. உடனே பேதுரு சொல்றாரு, என்ன ஆண்டவரே, எவ்வளவு கூட்டம் நெரிசலா இருக்கு, உங்களை இடிச்சுட்டு நிக்கிறாங்க எல்லாருமே, இப்ப போய் யார் என்னை தொட்டதுன்னு சொல்லி கேட்குறீங்களே. அப்ப இயேசு சொல்றாரு, என்னிலிருந்து ஒரு வல்லமை புறப்பட்டதை அறிகிறேன், அதனால என்னை ஒருத்தர் தொட்டிருக்கிறாங்க என்று அவர் சொல்றார். உடனே அந்த பெண்மணி அழுது கொண்டு கதறிக்கொண்டு, ஆண்டவரே, நான் தான் வந்து தொட்டேன். அப்ப அந்த பெண்மணியை திடப்படுத்துகிறார். திடன்கள், உன் விசுவாசம் உன்னை குணமாக்கிட்டேன்னு சொல்லி அங்க தன்னை தொட்ட அந்த பெண்மணியை, தன்னை ரகசியமாக தொட்ட அந்த பெண்மணியை இயேசு கிறிஸ்து பகிரங்கமாக எல்லாருக்கும் முன்பாக ஒரு சாட்சியாக நிறுத்துகிறத பார்ப்போம். இன்னும் சொல்ல போனா அதில் இன்னொரு மிக முக்கியமான காரியம், சமூக ஒரு ஒடுக்குதலை இயேசு கிறிஸ்து இங்கே தகர்த்து போடுகிறத பார்க்கணும். தீட்டு உள்ளவர்கள் யாரையும் தொடக்கூடாது. ஆனா தீட்டு உள்ள இந்த பெண்மணி என்னை தொட்டார், என்னை தொட்டதால் சுகம் பெற்றார் என்ற ஒரு சாட்சியை அங்கே வெளிப்படுத்துகிறார். அன்பானவர்களே, அதே போல லூக்கா 7ஆம் அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்து பலரை தொடர்றத பார்க்கணும். இயேசுவை பலர் தொட்டாங்க, இயேசுவும் சிலரை தொட்டதை நம்ம பார்க்குறோம். மிகச் சுருக்கமாக நான் சொல்ல விரும்புகிறேன். லூக்கா 7ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் பார்க்குறோம். அங்கே ஒரு நூற்றுக்கு அதிபதி இருக்கிறார். அந்த நூற்றுக்கு அதிபதி என்ன செய்கிறாரு? இயேசுவை தொடுறாரு. எப்படி தொடுறாரு? இயேசுவிடத்தில் வர்றாரு, இயேசுவை பார்க்கிறாரு, இயேசுகிட்ட பேசுறாரு. என்னன்னு பேசுறாரு? ஐயா, என்னுடைய அதிகாரத்துக்கு உட்பட்டவங்க எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. ஒருத்தனை போனா ஒருத்தன் போவான், இன்னொருத்தனை வான்னா வருவான், இதை செய்யனா செய்வான். அப்படி இருந்தாலும் என்னுடைய வேலைக்காரன் ஒருவன் சுகவேணுமா இருக்கான், அவனை நீங்க சுகமாக்கணும். என் வீட்டுக்கு வர்றதுக்கு நான் பாத்திரம் அல்ல, நீங்க என் வீட்டில் அவனை சுகமாக்குவதற்கு அளவுக்கு நான் தகுதி உள்ளவன் அல்ல. இந்த நூற்றுக்கு சொல்லுகிறார் மிக முக்கியமான வார்த்தை. அந்த வார்த்தை தான் இயேசுவை தொட்டது. என்ன சொன்னாரு? ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்க, என்னுடைய வேலைக்காரன் சுகமாவான். இந்த நூற்றுக்கு அதிபதி சொன்ன இந்த வார்த்தை இயேசுவை தொட்டது. உடனே அவர் சொல்றாரு, இயேசு இவைகளை கேட்டு அவனை குறித்து ஆச்சரியப்பட்டு திரும்பி தமக்கு பின் செல்லுகின்ற திரளான ஜனங்களை நோக்கி, இஸ்ரவேலுக்குள்ளும் நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். எனக்கு அன்பான திருச்சபை மக்களே, ஆண்டவரை தொழுது கொள்ள ஆராதிக்க ஆலயத்துக்கு வருகிறோம். நாம கடவுளை விசுவாசிக்கிறோம், கடவுளை தொழுது கொள்கிறோம், கடவுள் நம்மளை தொடணும்னு சொல்லி எதிர்பார்க்கிறோம். ஆனா நாம் என்னைக்காச்சும் நம்முடைய வாழ்க்கையினால இந்த நூற்றுக்கு அதிபதியை போல கடவுளை தொட்டதுண்டா? நூற்றுக்கு அதிபதி சொன்ன ஒரே ஒரு வார்த்தை இயேசுவின் உள்ளத்தை தொட்டது. ஒரு வார்த்தை சொல்லும், அப்பொழுது என் வேலைக்காரன் சுகமாவான். அதே போல அதே அதிகாரத்துல 14-15 வசனத்துல பார்ப்போம்னா, இயேசு பயணம் நடந்து போறாரு. போற சமயத்துல ஒரு விதவையினுடைய ஒரே மகன் இறந்து அவரை பாடையில வைத்து தூக்கி கொண்டு வருகிறார்கள். அந்த பெண்மணி அழுது கொண்டே வருகிறாள், கூட வர்ற எல்லாருமே அழுது கொண்டு வருகிறார்கள். அப்பொழுது இயேசு அதை கண்டு அந்த பாடையை தொட்டார், பாடையை அங்கே தொட்டார். அந்த பாடையை கொண்டு வந்தவங்க அப்படின்னு நின்றாங்க. உடனே இயேசு என்ன பண்றாரு? கர்த்தர் அந்த பெண்ணை பார்த்து மனதுருகிறார். மனதுருகி, அழாதே என்று சொல்லி
கிட்ட வந்து அந்த பாடையை தொட்டார். அதை சுமந்தவர்கள் நின்றார்கள். அப்பொழுது இயேசு சொன்னார், வாலிபனே எழுந்திரு என்று உனக்கு சொல்லுகிறேன் என்றார். மரித்தவன் எழுந்து உட்கார்ந்து பேசத் தொடங்கினான். அவனை அவன் தாயினிடத்தில் ஒப்புவித்தார் என்பான். இயேசு தொட்டா செத்தவன் கூட உயிரோடு எழுந்திருப்பாங்க. இயேசு ஏன் தொட்டாரு? அந்த அபலை தாயினுடைய வாழ்வை கண்டார். திக்கற்று வேறே கதி இல்லாமல் நொந்து போயிருந்த அந்த தாயை கண்டார். அந்த வாழ்வு நிலை இயேசுவை தொட்டது. அவர் பாடையை தொட்டார். அவருடைய மகனை திரும்ப உயிரோடு அங்க கொடுத்ததை நான் பார்க்கிறோம். அன்பானவர்களே, அதே அதிகாரத்தில் பின்னாடி நாம் பார்க்கிறோம். 39 முதல் 50 வசனம் வரைக்கும் பார்க்கிறோம். அங்கே ஒரு பரிசேயன், அவன் இயேசுவிடமிருந்து நன்மை பெற்றான். குஷ்டரோகத்திலிருந்து சுகம் பெற்றான். அவன் இயேசுவுக்கு ஒரு விருந்து வைக்கிறான். அந்த விருந்துக்கு அழைக்கப்பட்டிருந்த இயேசு விருந்திலே அமர்ந்து சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறார். அந்த நேரத்தில் ஒரு பெண்மணி, அவர் பாவி என்று அங்கிருக்கிற மக்களால் அறியப்பட்டார். அந்த பெண்மணி இயேசுவின் பாதத்தின் அருகே வந்து அமர்ந்து தன்னுடைய கண்ணீரினாலே அவருடைய பாதத்தை கழுவி தன் தலைமுடியினாலே அவருடைய பாதங்களை துடைத்து அவருடைய பாதத்திலே ஓயாமல் முத்தம் செய்தாள். தன்னிடத்திலே இருக்கிற விலையேறப்பட்ட நளதம் என்ற தைலத்தை பாதத்துல ஊத்தி அவளை வணங்க. இந்த நிகழ்ச்சி இயேசுவை ரொம்ப தொட்டு. ஏன்னா அந்த பரிசேயனும் சரி, அந்த விருந்தில் இருந்த எல்லாரும் சரி என்ன பண்றாங்க? நோ நோ நோ, இட் இஸ் பேட். ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது, ஒரு ஃபீஸ்ட் நடக்குது. இந்த சமயத்தில் இந்த பொம்பளை, பாவியான பொம்பளை வந்து இப்படி இயேசுவின் காலை பிடிச்சிட்டு அழுதுட்டு இருக்கிற, இதை இயேசுவும் அனுமதிக்கிறாரே என்று பார்க்கிறாங்க. அந்த பரிசேயன் யோசிக்கிறான். உடனே அந்த சீமோன் இடத்துல சொல்றாருங்க, பாருங்க 44 வசனம், லூக்கா 7 அதிகாரம் 44 வசனம். அவர் ஸ்திரீயிடமாய் திரும்பி சீமோனை நோக்கி, இந்த ஸ்திரீயை பார்க்கிறாயே, நான் உன் வீட்டில் பிரவேசித்தேன், நீ என் கால்களுக்கு தண்ணீர் தரவில்லை. இவளோ கண்ணீரினால் என் கால்களை நனைத்து தன் தலைமயிரினால் அவர்களை துடைத்தார். நீ என்னை முத்தம் செய்யவில்லை. இவளோ நான் உட்பிரவேசித்தது முதல் என் பாதங்களை ஓயாமல் முத்தம் செய்தாள். நீ என் தலையில் எண்ணெய் பூசவில்லை. இவளோ என் பாதங்களில் பரிமள தைலம் பூசினார் என்று சொல்லுகிறதை பார்க்கும். அதனால் நான் உனக்கு சொல்லுகிறேன், இவள் செய்த அநேக பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, இவள் மிகவும் அன்பு கூர்ந்தாளே. எவனுக்கு கொஞ்சம் மன்னிக்கப்பட்டதோ அவன் கொஞ்சமாய் அன்பு கூறுவான் என்று சொல்லி அவளை நோக்கி, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்றார். அன்புக்குரியவர்களே, ஆலய ஆராதனையிலே, வழிபாட்டிலே நாம் தொடப்பட வேண்டும். நம்முடைய வழிபாடு கடவுளுடைய திரு சமூகத்திலே எட்டப்பட வேண்டும். மிக மிக முக்கியமான, மிக மிக முக்கியமான. அடுத்ததாக 7வது வசனத்தில் நாம் பார்க்கிறோம், வழிபாட்டிலே பங்கு பெறுகிற நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும். இங்கே அந்த சேராபீன் சொல்லுகிறார் 7வது வசனத்தில், இதோ இது அந்த குரட்டுல வைத்து தொட்டார் இல்லையா, இது உன் உதடுகளை தொட்டதினால் உன் அக்கிரமம் நீங்கி உன் பாவம் நிவர்த்தியானது என்று சொல்கிறார். பாவ மன்னிப்பினுடைய ஒரு உறுதி, ஒரு நிச்சயம் நமக்கு வழிபாட்டில் வேணும். பாவத்தோடவே வந்துட்டு பாவத்தோடவே திரும்பி போகக்கூடாது. என் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன என்ற ஒரு அஷ்யூரன்ஸ், ஒரு உறுதிப்பாடு நமக்கு தேவை. அதுதான் ஆலயத்தில் குருவானவர் பாவ மன்னிப்பு நிச்சயத்தை கூறுகிறது. நம்ம அதோட மட்டுமல்ல, வழிபாடு நமக்கு ஒரு சவால், ஒரு சேலஞ்ச் கொடுக்கணும்.
கொடுக்கணும். அந்த சவாலை நாம் ஏற்றுக்கணும். வசனம் 8வது வசனத்தில் பார்க்கிறோம். பின்பு கடவுள் சொல்றாரு, பலிபீடத்திலிருந்து ஒரு குரல் வருது, பின்பு யாரை நான் அனுப்புவேன், யார் நமது காரியமாய் போவான் என்று உரைக்கிற ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டேன். ஒவ்வொரு சமயத்திலும் கடவுளை தொழுது கொள்ளும் போது ஆண்டவருடைய சத்தத்தை நாம் கேட்கிறோம். வழிபாடு என்பது இஸ் நத்திங் பட் அவர் லைஃப். வழிபாடு என்பது நம்முடைய வாழ்வோடு சார்ந்த ஒன்றாக இருக்க வேண்டும். நம்முடைய வாழ்வில் எத்தனையோ பேருடைய அந்த ஏக்க குரலை நம்ம கேட்கணும். இங்கே கடவுளுடைய ஏக்க குரலை ஏசாயா கேட்கிறார். நம்ம வாழ்க்கையில கூட எத்தனையோ பேர் நம்ம இடத்துல அவருடைய ஏக்க குரலை நம்ம கேட்போம். ஆனால் அந்த குரலை கேட்டும் கேட்காத மாதிரி நம்ம போகக்கூடாது. அதை கேட்கணும். அதை சேலஞ்சா எடுத்துட்டு, ஒரு சவாலை எடுத்துட்டு அவளுக்கு வாழ்விலே நாம் உறுதுணையாக, அவளுக்கு நன்மை செய்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். அடுத்ததாக பார்க்கிறோம், அதே 8வது வசனத்தில் சொல்லப்படுகிறது, அந்த கடவுளுடைய அந்த ஏக்கம், யாரை நான் அனுப்புவேன், யார் எனக்காக போவா என்று சொல்லுகிற கடவுளுடைய சத்தத்துக்கு உடனே ஒரு ஒப்படைப்பு செய்கின்ற ஏசாவை பார்க்கிறோம். அதற்கு நான் இதோ அடியேன் இருக்கிறேன், என்னை அனுப்பும் என்ற இந்த ஒரு கமிட்மெண்ட் நம்ம வாழ்க்கையில் தேவை. வழிபாட்டில் ஒப்படைப்பு மிக மிக அவசியம். ஆலயத்தில் அறிவிப்பு கொடுத்தாலும் சரி, ஆலயத்தில் எந்த ஒரு காரியத்தை குறித்து ஒரு கரிசனையை போதகர் வெளியிடுறாருன்னா, அல்லது கர்த்தர் நம்மோடு சில வசனங்கள் மூலமாக பேசுறாருன்னா, அல்லது சாலையிலே செல்லும் பொழுது ஒரு காட்சியை காணும் பொழுது அந்த காட்சி நமக்கு ஒரு செய்தியை, ஒரு ஏக்கத்தை, ஒரு சவாலை உணர்த்துகிறது என்று சொன்னால் அதை நாம் கண்டுக்காம போயிடக்கூடாது. அதற்காக நாம் இறங்கி நாம் செயல்படுவதாக இருக்க வேண்டும். ஆலயத்திலே நாம் வணங்குகின்ற அந்த வழிபாடு நம்முடைய வாழ்க்கையிலே பிரதிபலிக்கப்பட வேண்டும். அது செயலூக்கம் பெற வேண்டும். அப்பொழுதுதான் அதுதான் நம்முடைய வழிபாட்டின் அனுபவமாக இருக்க முடியும். இங்கே ஏசாயா வாழ்விலே கடவுளை போற்றுகின்ற போற்றுதலை பார்க்கிறான். தான் பாவி என்று உணர்கிறான், தன்னை அறிக்கை செய்கிறான், தான் சுத்திகரிக்கப்படுகிறான், கடவுளுடைய தொடுதலை உணர்கிறான். அது மட்டுமல்ல, கடவுளுடைய சவாலை கேட்கிறான், கடவுளுடைய ஏக்கத்தை கேட்கிறான். அந்த ஏக்கத்துக்கு தன்னை அர்ப்பணிக்கின்ற ஏசாயாவை நம்ம பார்க்கிறோம். இரண்டாவதாக அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2ஆம் அதிகாரத்தில் 43 முதல் 47 வரை உள்ள பகுதியில் பார்க்கிறோம். வழிபாட்டிலே ஐக்கியம், வழிபாட்டிலே அற்புதம், வழிபாட்டிலே அதிசயம், இது நிகழுகின்றதை நாம் இங்க பார்க்கிறோம். வழிபாடு என்று சொன்னாலே ஐக்கியம். வெரி அன்பார்ச்சுனேட், இந்த கொரோனா காலத்தில் நம்ம எல்லாரும் ரொம்ப மிஸ் பண்றது இந்த ஐக்கியத்தை. ஆனா இந்த நேரலை வழியாக, யூடியூப் வழியாக நாம எங்க இருந்தாலும் நம்ம எல்லாரும் ஒன்றாக ஐக்கியப்படுகிறோம். அதுவும் ஐக்கியம்தான். இடம் சார்ந்த நிலையிலே நமக்கு ஐக்கியம் இல்லைனாலும், வெவ்வேறு சூழல் சார்ந்த நிலையிலே நம்ம எல்லாரும் இந்த நேரத்தில் ஒருங்கிணைந்திருக்கிறோம். இந்த ஒருங்கிணைந்த ஐக்கியத்தில் இறைவன் நம்மோடு கூட இருக்கிறார். அப்படி சீஷர்கள் ஒன்று சேர்ந்து ஐக்கியப்பட்டு கடவுளை தொழுது கொண்ட போது அங்கே பல அற்புதங்கள் நடந்துன்னு பார்க்கணும், பல அதிசயங்கள் நடந்துன்னு பார்க்கணும். அதைத்தான் இந்த திருமறை பகுதியில் பார்க்கிறோம். வழிபாட்டிலே பங்கு பெறுகிறவர்களால் அற்புதம், அதிசயம் செய்யப்பட்டது. 43ஆம் வசனத்தில் அப்போஸ்தலர்கள் வழிபாட்டுக்கு வந்திருக்கிறவர்களுக்காக வேண்டுதல் செய்கிறார்கள். அவர்களுக்காக செபிக்கும் போது அங்கே அதிசயங்கள், அற்புதங்கள் நடைபெறுகிறதை நாம் இந்த பகுதியில் பார்க்கிறோம். பெரிய பெரிய விஷயங்கள், ஆச்சரியமான விஷயங்கள் நடக்கிறத பார்ப்போம். அப்புறம் 44ஆம் வசனத்தில் பார்க்கிறோம், சீஷர்கள் எல்லாரும் ஒற்றுமையுடன் பொதுவாக எல்லாவற்றையும் வைத்து இணைந்து வாழ்ந்தார்கள். இது மிகப்பெரிய அற்புதம்.
இன்னைக்கு மனுஷன் ஆதி திருச்சபையில் இருந்த கிறிஸ்தவர்களுடைய வாழ்க்கையில இந்த காரியத்தை இன்னைக்கு யாரும் பின்பற்றுமா என்பது மிகப்பெரிய ஒரு கேள்வி. ஆனா இந்த சீஷர்களெல்லாம் ஒன்று கூடி கடவுளை ஆராதித்த போது அவர்கள் ஒற்றுமையுடன் தங்களுக்குள்ளான சொத்துக்களை பொதுவாக வைத்து இணைந்து வாழ்ந்தார்கள். தங்களுடைய காணி ஆட்சிகளை விற்று அப்போஸ்தலருடைய பாதத்தில் கொண்டு வந்து வைத்தார்கள், ஷேர் பண்ணிட்டாங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நம்ம வாழ்க்கையிலும் இது நடக்க வேண்டும். இங்க பாருங்க, எம்பவர்டு டு லிவ் இன் கம்யூனிட்டி, அதாவது ஆற்றல் பெற்றவர்களாக கடவுளுடைய வல்லமை பெற்றவர் ஒரு சமூகமாக நாம் இருக்கிறோம்னா அந்த ஐக்கியத்தில் மிகப்பெரிய அதிசயங்கள் நடக்கும். கொய்னோனியா என்கின்ற ஒரு கிரேக்க பதம் உண்டு. கொய்னோனியா என்று சொன்னால் ஐக்கியம் என்று அர்த்தம் கிரேக்க மொழியில். அந்த ஐக்கியம் ஸ்பிரிச்சுவாலிட்டி பாண்ட் கம்யூனிட்டி. கொய்னோனியா என்கின்ற வார்த்தைக்கு அர்த்தம் என்னன்னா ஸ்பிரிச்சுவலி பாண்ட் கம்யூனிட்டி. ஒரு ஆன்மீக ரீதியாக ஆவிக்குரிய ரீதியாக ஒன்றாக கட்டப்பட்ட ஒரு சமூகம், கம்யூனிட்டி. அது ஆற்றல் ஊட்டப்பட்ட எம்பவர்டு ஒரு கம்யூனிட்டியாக இருக்கிறார். இந்த ஆதி திருச்சபையில எல்லா விசுவாசிகளும், all the believers were together and had everything in common. எல்லாரும் ஒன்னா வந்தாங்க, தங்களுக்குள்ள எல்லாவற்றையும் ஒன்றாக பொதுவாக வைத்தார்கள். The sold property and possessions to give to anyone who had needed. தங்களுக்கு இருந்த சொத்துக்களை, தங்களுடைய ஆஸ்தியை விற்று தேவை உள்ள மக்களுக்கு கொடுத்தாங்க. அன்பானவர்களே, இந்த பகுதியை வாசிக்கும் போது இந்த வசனம் ஆதி திருச்சபையில கிறிஸ்தவர்களுக்குள்ள இருந்த ஒரு நல்ல பண்பு. ஆனா இன்னைக்கு கிறிஸ்தவ நாடுகள், கிறிஸ்தவர்கள் என்று சொல்லுகிற வாழ்க்கையில இந்த பண்பு இருக்குதா அப்படின்றது மிகப்பெரிய ஒரு கேள்வி. ஆனால் இந்த வசனங்கள், இந்த செய்தி ஒரு மனிதனை தாக்கம் செய்தது. யார் அப்படின்னா கார்ல் மார்க்ஸ் என்கின்ற ஒரு யூதர் கம்யூனிச சித்தாந்தத்தை உருவாக்கினார். இங்கே அவருடைய படத்தை நான் இங்கே காட்டியிருக்கிறேன். அவர் சொல்றாரு, from each according to his ability to each according to his need. ஒவ்வொருத்தருடைய தங்களுடைய எபிலிட்டியை தேவை உள்ள நீடா இருக்கிற மற்றவரோடு பகிர்ந்து கொள்ளணும். இதை கார்ல் மார்க்ஸ் தன்னுடைய கேபிட்டல்ல சொல்லியிருக்கிறார். தங்களுக்குள் பகிர்வு இருந்தது என்று நாம் இங்கே பார்ப்போம். 45வது வசனத்தில் நாம் பார்க்கிறோம். அடுத்ததாக இன்னொரு படத்தையும் நான் இங்கே போடுறேன். அதோடு இணைஞ்ச ஒரு செய்தியா இருக்கிறதுனால, இயேசுவிடத்தில் ஒரு வாலிபன் வந்தான். நித்திய வாழ்வை நான் பெற்றுக்கொள்வதற்கு என்ன செய்யணும்னு கேட்டான். அப்படியா, போய் கற்பனைகளெல்லாம் கைக்குள்ளப்பா? அதெல்லாம் நான் சின்ன வயசுல இருந்தே என்னுடைய கற்பனைகளை நான் வேதத்தை நான் படிச்சுட்டு இருக்கிறேன். அப்படியா? மார்க் 10ஆம் அதிகாரத்தில் 21ஆம் வசனம் சொல்றாரு, நீ போய் உனக்கு உண்டானவெல்லாம் விற்று தரித்திரருக்கு கொடு, அப்பொழுது பரலோகத்தில் உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும், பின்பு சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வா என்றார். இந்த வார்த்தையும் கம்யூனிச சித்தாந்தத்துக்கு ஒரு அடிப்படையான ஒன்று. அதான் அந்த படத்தை நான் போட்டிருக்கிறேன். Go sell what you own and give the money to the poor. இல்லாதவங்களுக்கோடு இருக்கிறவர்கள் தங்களை பகிர்ந்து கொள்ள வேண்டும். அதுதான் ஷேரிங். இயேசு கிறிஸ்துவ கையில் ஒரு துப்பாக்கி, ஒரு கம்யூனிஸ்ட் தொப்பி, ஒரு லெனின் மாதிரி இயேசு கிறிஸ்து உட்கார்ந்துருக்காரு பாருங்க. சிலுவையில் அந்த கதிர் அறிவால் ஒரு நட்சத்திரம் போட்டு இந்த படத்தை நான் வேண இந்த படத்தை போட்டேன். உண்மையில் இது ஏன் நான் சொல்றேன்னா,
இந்த கொரோனா சீசன்ல நம்ம நாட்டில் முத எங்க கொரோனா வந்துச்சுன்னா கேரளாவில் தான் வந்துச்சு. ஆனா இன்னைக்கு கேரளா மாநிலம் இந்திய நாட்டிலேயே ஒரு முன்மாதிரியான மாநிலமா இருக்கு. காரணம் என்னன்னா பல காரணம் இருக்கலாம். அதுல மிக முக்கியமான காரணம் அந்த நாட்டினுடைய கேரள அரசு ஒரு கம்யூனிச அரசு. அந்த கம்யூனிச சித்தாந்தத்தை கொண்ட ஒரு அரசு, மக்களை மையப்படுத்தி மக்களுடைய நல்வாழ்வை முக்கியப்படுத்தி மக்களுக்காக நலத்திட்டங்களை தீட்டின ஒரு சிறந்த அரசு. அன்பானவர்களே, மக்களுக்காக நாம் வாழ அத இந்த கம்யூனிஸ்ட் சித்தாந்தம் அதிகம் வெளிப்படுத்துகிறத நம்ம பார்க்கணும். அடிக்கடி நான் கியூபா தேசத்தை குறித்து பார்ப்பேன். ஒரு சின்ன நாடு, அமெரிக்கா அந்த சின்ன நாட்டை போட்டு அமுக்க பார்த்துச்சு. ஆனா அவங்க மனம் தளரல, தங்களுக்குள்ள இருக்கிற திறமையை வளர்த்துட்டாங்க. இன்னைக்கு உலக அரங்கில் ஒரு சிறந்த நாடாக இருக்கிறத பார்க்கிறோம். மருத்துவத்தில், கல்வியில, மக்கள் நலன்ல ஒரு நல்ல நாடாக இருக்கிறத பார்க்கிறோம். அன்பானவர்களே, அந்த கியூபா கம்யூனிச சித்தாந்தத்தை கொண்ட ஒரு நாடு. எனக்கு அன்பானவர்களே, நான் ஒரு கம்யூனிஸ்ட் மாதிரி நீங்க என்ன பார்க்கலாம். ஆனா இயேசு சொன்ன ஆதி திருச்சபை கொண்டிருந்த அந்த பிறரோடு தங்களை பகிர்ந்து கொள்ளுகின்ற, தங்களுடைய செல்வ குவிப்பை எல்லாம் பிறருக்கு ஷேர் பண்ற, சகைவை போல தனக்குண்டான எல்லாவற்றையும் கொடுக்கின்ற இந்த மனப்பாங்கு ஆதி திருச்சபை இருந்தது. ஆனா இன்னைக்கு நம்மகிட்ட இருக்கா என்பது ஒரு கேள்விக்குறி. கடவுளை ஆராதிக்கிற நாம தேவையில் இருக்கிற மக்களோடு நம்மளை பகிர்ந்துக்கணும், அவங்களுக்கு நம்ம உதவி செய்யணும், அவருடைய தேவையை நம்ம சந்திக்கிறவர்களா இருக்கணும். ஆதி திருச்சபை அந்த அதிசயத்தை நிகழ்த்தியது. கடவுளை வழிபடுகிற நாம் அப்படிப்பட்ட அதிசயத்தை இந்த உலகத்துல நாம் வாழ்க்கையில நிகழ்த்த வேண்டும். அது மட்டுமல்ல, எல்லோரும் ஒன்றித்து தேவாலயத்தில் தினமும் கூடினார்கள். ஒரு ஃபயரான, ஒரு பவர்ஃபுல்லான, தினமும் தேவ சமூகத்தில் கூடினார்கள். அவங்க சொல்லப்பட்டிருக்குது என்ன சொல்றது, வீடுகள் தோறும் அப்பம் பிட்டார்கள். They broke bread in their homes and ate together with glad and sincere hearts. ரொம்ப அழகா இருக்கு, கேட்கறதுக்கே சந்தோஷமா இருக்கு பாருங்க. அப்பத்தை பிட்டாங்க, வீடுகள் தோறும் பாகுபாடு இல்லாம எல்லா வீட்லயும் போய் எல்லாரும் ஒன்று சேர்ந்தாங்க. They are all together with glad, சந்தோஷமா, sincere hearts, உள்ளான இருதயத்தோட. இது வழிபாட்டில் பங்கு வருகிற நமக்கு அந்த முழு இதயத்தோட, முழு ஆத்மாவோட, முழு சிந்தையோட தேவனிடத்தில் நாம் அன்பு கூற வேண்டும், பிறரிடத்திலே நாம் அன்பு கூற வேண்டும். அப்புறம் 46 வசனம் சொல்லுது, மகிழ்ச்சியோடும் வேறுபாடுகள் இல்லாமல் பந்தியிலே பங்கு பெற்றார்கள். இவன் ஏழை, அவனை கீழே உட்கார வை, இவன் பணக்காரன் முதன்மையான இடத்துல உட்கார வை என்றெல்லாம் இல்லை. சின்னவங்க பெரியவங்க எல்லாரும் ஒன்னா உட்கார்ந்து அந்த பந்தியிலே பங்கு பெற்றார்கள் சொல்லுவாங்க. தென் ஆலயத்தில் கடவுளை துதித்தார்கள். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். Praising God and enjoying the favor of all the people. எல்லா மக்களுக்காகவும், எல்லா மக்களோடு சேர்ந்தும், எல்லா மக்களுடைய நல்வாழ்வுக்காக கடவுளுக்கு நன்றி சொல்லி வேண்டுதல் செய்து கடவுளை துதித்தார்கள். இது அப்போஸ்தலர் 2:47 நாங்கள் பார்க்கிறோம். அப்புறம் அது மட்டுமல்ல, சமுதாயத்தில் நல்ல ஒரு பெயர் அவங்களுக்கு இருந்துச்சு. யாருன்னாலும் சரி, எந்த மதத்தை, எந்த நம்பிக்கை சேர்ந்தவங்களா இருந்தாலும் சரி, எல்லாருமே இவர்கள் கிறிஸ்தவர்கள் சிறந்தவர்கள், நல்லவர்கள் என்று நற்பெயர் பெற்றவர்களாக இருந்தார். காரணம் அவருடைய ஒப்படை. கிறிஸ்தவ வாழ்க்கையில அப்படிப்பட்ட ஒரு கமிட்மெண்ட், ஒரு டிவோட்டட் லைஃப் நமக்கு தேவை. இப்படி நம்முடைய வாழ்வு ஐக்கியமும்
அற்புதமும் அதிசயமும் நிறைந்ததாக இருந்தால் அநேகர் நம்மளை கண்டு ரட்சிக்கப்படுவார்கள். அநேகருடைய வாழ்க்கையை நம்முடைய வாழ்க்கை தொடும். அநேகர் ரட்சிக்கப்பட்டார்கள். திருச்சபையிலே புதிய அங்கத்தினர்கள் சேர்த்துக் கொள்ளப்பட்டார்கள். இதை நம்ம ஆதி திருச்சபையில் பார்க்கிறோம். The Lord added the church daily those who were being saved. ரட்சிக்கப்படுகிறவர்கள் அனுதினமும் திருச்சபையிலே சேர்த்துக் கொள்ளப்பட்டார்கள். அந்த ஒரு உன்னதமான அனுபவம் நடந்துச்சு. இன்னைக்கு நாம போய் தேடி தேடி வா வான்னு சொல்லி பெக் பண்ணி கூப்பிட்டு இருக்க வேண்டிய நிலைமையில் நோ. திருச்சபைக்கு புதிய அங்கத்தினர்கள் வர வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய வாழ்வை கண்டவர்கள் இயேசுவை நோக்கி வர வேண்டும். நம்முடைய விசுவாச வாழ்க்கையை பார்க்கிறவர்கள் கடவுளால் தொடப்பட்டு கடவுள் அவர்களை ரட்சித்து அவர்களை திருச்சபைக்கு அழைத்து விட வேண்டும். அதுதான் சரியான ஒரு பாதை, உண்மையான வழிபாடு, உண்மையான வாழ்க்கை. மூன்றாவதாக நாம் பார்க்கிறோம் யோவான் நற்செய்தி நூல் 4ஆம் அதிகாரம் 16 முதல் 26 வசனத்தை நாம் பார்க்கிறோம். The true worship, உண்மையான வழிபாடு. அதுதான் இந்த நாளுடைய நம்முடைய மிக முக்கியமான செய்தியாக நாம் பார்க்கிறோம். இந்த பகுதியை நாம் பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து சமாரியா வழியாக எருசலேமுக்கு போகிறார். அப்படி போகும்போது சமாரிய பெண்ணை ஒரு கிணற்று நடையிலே சந்திக்கிறார். சந்தித்து அவரோடு உரையாடுகிற சம்பவத்தை நாம் பார்க்கிறோம். அதுதான் இன்றைக்கு இந்த போர்ஷன்ஸில் நம்ம பார்க்கணும். இதில் யூதர் சமாரியர் பற்றிய ஒரு பின்னணியத்தை உங்கள் மத்தியில் நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இந்த படத்தில் அந்த பாலஸ்தீனத்தினுடைய மேப் போட்டிருக்கேன். அந்த மேப்பை நீங்கள் பாருங்கள். இயேசு கிறிஸ்துடைய காலத்தில் யூதேயா, சமாரியா, கலிலேயா அப்படின்னு இந்த பாலஸ்தீனம் மிக முக்கியமான 3 பெரும் பகுதிகளாக பிரிக்கப்பட்டிருந்தது. எருசலேமிலே இருக்கிற அந்த ஆலயம், அந்த எருசலேம் நகரம் யூதேயா நாட்டிலே இருந்தது. இயேசு கிறிஸ்து எங்க வாழ்ந்தார்னா கலிலேயாவிலே வாழ்ந்தார். கலிலேயாவிலே யூதர்கள் இருந்தாங்க. ஆனா அங்க இருக்கிற யூதர்கள் எல்லாம் ஏழைகள், உழைக்கின்ற ஏழை மக்கள். அவங்க தான் அதிகமாக கலிலேயாவில் வாழ்ந்தார்கள். ஆனால் கலிலேயாவில் இருக்கிற அந்த யூதர்கள் எருசலேமுக்கு போக வேண்டும் என்று சொன்னால் சமாரியா வழியா போவது வெரி ஷார்ட் வே. ஆனால் யாரும் சமாரியா வழியா போக மாட்டாங்க, சுத்தி தான் போவாங்க. சமாரியாவை டச் பண்ணாம யோர்தான் ஆத்த கடந்து அந்த பக்கம் போய் அப்படி தான் போவாங்க. ஆனால் இயேசு கிறிஸ்து தன்னுடைய பயணத்தில் எப்பவுமே சமாரியா வழியா தான் போனார். அப்படி இயேசு சமாரியா வழியா தான் போனார். ஏன் மற்ற யூதர்கள் எல்லாம் சமாரியா வழியா போக மாட்டாங்கன்னா சமாரியர்கள் தீட்டானவர்கள். ஏன் தீட்டானவன்ற அந்த பின்னணியை பார்ப்போம். அடுத்ததுல பார்க்கணும். பூகோள அடிப்படையில் பார்த்தால் யூதேயாவுக்கும் கலிலேயாவுக்கும் இடைப்பட்ட பகுதி தான் சமாரியா. கிமு 732 அசீரியர்கள் இஸ்ரவேல் மீது படையெடுத்த போது தங்கள் நாட்டு அடிமைகளாக இந்த இஸ்ரவேலரை அசீரியர்கள் அடிமைப்படுத்தி சென்றார்கள். அந்த குறிப்பா அந்த சமாரியா பகுதியில் வாழ்ந்த யூதர்களை கடத்தி சென்றார்கள். அப்படி சென்றவர்கள் அங்கிருந்து திரும்பி வரும் பொழுது எப்படி இருந்தாங்கன்னா, இந்த இஸ்ரவேலர்கள் அசீரியரோடு இனக்கலப்பு, நிறைய பேர் கல்யாணமாகி திருமண உறவில் ஈடுபட்டு குழந்தை குட்டியோட குடும்பங்கள் எல்லாம் இஸ்ரவேலர் அசீரியர் திருமணம் செய்திருந்தார்கள். இப்படி சமாரியர்கள் யார் அப்படின்னா யூதர்களும் அசீரியர்களும் இணைந்து உருவான கலப்பு இனம்தான் இந்த சமாரியம். இவங்க ஒரு சுத்த யூதர்கள் அல்ல. ஆகவே யூத இரத்தத்தை மற்றவர்களுடன் கலந்ததால் இவர்கள் தீண்டத்தகாதவர்களாக, தீட்டு உள்ளவர்களாக யூதர்கள் கருதினார்கள். ஆகவே சமாரியர்களை விலக்கினார்கள். சரி, இந்த பின்னணியத்தோடு இங்க வருவோம். இங்கே இந்த பெண்மணி இயேசுவிட்ட சொல்றாங்க, எங்கள் பிதாக்கள் இந்த மலையிலே தொழுது கொண்டு வந்தார்கள், நீங்கள்
எருசலேமில் இருக்கிற ஸ்தலத்திலே தொழுது கொள்ள வேண்டும் என்கிறீர்களே என்றார். Our father worshipped on this mountain, but you Jews claim that the place where we must worship in Jerusalem என்று சொல்லி சொல்ற பார்க்கிறோம். அங்கே எங்கள் பேரண்ட்ஸ் எல்லாம் எங்கள் மூதாதையரெல்லாம் இங்கே மலையில் தான் தொழுது கொண்டாங்க, ஆனால் நீங்கள் எருசலேமில் தான் தொழுது கொள்ளணும்னு சொல்கிறீங்க என்று சொல்கிறார். அன்பானவர்களே, நான் இன்னும் மறுபடியும் ஒரு பின்னணியத்தை நான் கொண்டு போவேன். மறுபடியும் அந்த மேப் பாருங்க. அதில் சமாரியாவில் கெரிசீம் மலை, இந்த மவுண்ட் கெர்சீம் என்று இருக்கிறது. அதுக்கு பக்கத்தில் சீகார் அப்படின்ற இதை போட்டிருக்கிறத நீங்க பார்க்கலாம். கெர்சீம் மலை சமாரியாவுடைய பகுதியிலே இருக்கிறது. சீகார் பக்கத்தில் அந்த மலை அடிவாரத்தில் இருக்கிற ஒரு ஊர். அந்த சீகார் தான் சீகேம் என்றும் சொல்லப்பட்டது. அந்த சீகேம்ல யாக்கோபின் கிணறு இருந்தது. நீங்க உபாகமம் 11ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தை பார்த்தோம்னா, நீ சுத்திகரிக்க போகிற தேசத்தில் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை பிரவேசிக்க பண்ணும்போது கெரிசீம் மலையின் மேல் ஆசீர்வாதத்தையும் ஏபால் மலையின் மேல் சாபத்தையும் கூற கடவாய் என்று உபாகமத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அதே உபாகமம் 27ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் சொல்லுது, நீங்கள் யோர்தானை கடந்த பின்பு ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படும்படி கெரிசீம் மலையில் சிமியோன், லேவி, யூதா, இசக்கார், யோசேப்பு, பென்யமின் என்னும் கோத்திரங்கள் நிற்க வேண்டும் என்று சொல்லுகிறது பார்க்கிறோம். இந்த கெரிசீம் என்கின்றது ஒரு பிளஸட், ஒரு மவுண்டெயினாகவே சொல்லப்படும். சரி, எதற்காக சொல்கிறேன்னு சொன்னா, இந்த கெரிசீம் இந்த மலையில சமாரியர்கள் என்ன செய்கிறார்கள்? யூதேயாவிலே எருசலேம் ஆலயம் இருந்தது. இங்கே சமாரியர்கள் தீண்டத்தகாதவர்களாக காணப்படுகிறார்கள். ஆகவே சமாரியர்கள் என்ன செய்கிறார்கள்? எங்களுக்கு ஒரு ஆலயம் வேண்டும் என்று சொல்லி அந்த கெரிசீம் மலையிலே கர்த்தருக்கென்று ஒரு ஆலயத்தை கட்டுகிறார்கள். அந்த நேரத்தில் தான் யூதேயா அசேரியரோடு சேர்ந்து சமாரியரை தோற்கடித்து அவர்கள் கட்டிக்கொண்டிருந்த அந்த தேவாலயத்தை தரைமட்டமாக்கி அவருடைய அஸ்திபாரத்தினுடைய கற்களை கூட தகர்த்து போட்டார். அதான் இங்க இந்த சமாரிய பெண் சொல்றாங்க, நாங்க இந்த மலையில தான் எங்களுடைய மூதாதையர்கள் தொழுது கொள்ள முயற்சி பண்ணாங்க, ஆனா அல்ல எருசலேமில் தான் தொழுது கொள்ளணும்னு சொல்லி நீங்க சொன்னீங்களே என்று சொல்லி சொல்றாங்க. இன்னும் பாருங்க, ஆபிரகாம் அந்த தேசத்தில் சுற்றி திரிந்து சீகேம் என்னும் இடத்துக்கு சமீபமான மோரே என்னும் சமபூமி மட்டும் வந்தான். அக்காலத்தில் கானானியர்கள் அத்தேசத்தில் இருந்தார்கள். ஆதியாமம் 33ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறோம், 18ஆம் வசனத்திலையும். யாக்கோபு பதான் ஆராமிலிருந்து வந்த பின் கானான் தேசத்தில் இருக்கிற சாலேம் என்னும் சீகேமுடைய பட்டணத்திற்கு அருகே சென்று பட்டணத்துக்கு எதிரே கூடாரம் போட்டான் என்று சொல்லப்படுகிறது. தான் கூடாரம் போட்ட வெளியின் நிலத்தை சீகேமின் தகப்பனாகிய ஏமோரின் புத்திரர் கையிலே 100 வெள்ளிக்காசுக்கு கொண்டு அங்கே ஒரு பலிபீடத்தை கட்டி அதற்கு எல் எலோஹே இஸ்ரேல் என்று பெயரிட்டான். அந்த சீகேம்ல தான் யாக்கோபு தனக்கு ஒரு துறவு, ஒரு கிணறு தோன்றினார். அந்த யாக்கோபு அந்த கிணற பின்னாடி அது மூடி போட்டாங்க. ஆனா ஈசாக்கு, யாக்கோபு அந்த கிணற மன்னிக்கவும், ஈசாக்குல அந்த கிணற யோசேப்புக்கு தானமாக கொடுக்கிறத நம்ம பார்ப்போம். அன்பானவர்களே, இப்படிப்பட்ட அந்த இடத்துல, அந்த கிணற்றுல தான் இந்த சமாரிய பெண்ணோடு இயேசு கிறிஸ்து உரையாடி கொண்டிருக்கிறார். இந்த பின்னணி தான் இந்த உரையாடலின் பின்னணி. இந்த உரையாடல் பின்னணியில இந்த பெண்ணுடைய ஏக்கம் என்னன்னா, நாங்க இங்க தொழுவதை நீங்க தப்புன்னு சொல்றீங்க, எருசலேம்ல தொழுதாத்தான் தொழுகைன்னு சொல்றீங்க என்று சொன்ன போது இயேசு அந்த பெண்ணுக்கு சொல்றாரு, கரெக்டுமா, நீ சொல்றது உண்மைமா,
உண்மையாய் தொழுது கொள்ளுகிறவர்கள் பிதாவை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளும் காலம் வரும். கடவுள் ஒரு இடத்தில் இருக்கிறவர்கள், அவர் எங்கும் நீக்கமர நிறைந்திருக்கிறவர். எனவே அவர் எங்கும் தொழுது கொள்ளுகின்ற காலம் வரும் என்று அங்கே இயேசு கிறிஸ்து அந்த பெண்மணியோடு சொல்கிறப்பா, அது இப்பொழுதே வந்திருக்கிறது. தம்மை தொழுது கொள்ளுகிறவர்கள் இப்படிப்பட்டவர்களாக இருக்கும்படி பிதாவானவர் விரும்புகிறார். எப்படி இருக்கணும்? கடவுளை தொழுது கொள்ளுகிறவர்கள் எப்படி இருக்கணும்னா, கடவுள் ஆவியாய் இருக்கிறார். எனவே அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். வர்ஷிப் அப்படின்றது ஒரு ஸ்பிரிட்டடா, ஒரு ட்ரூத்ஃபுல்லா நாம தொழுது கொள்ளணும். ஒரு உண்மையாக, ஒரு கர்த்தருடைய பலனை கொண்டவர்களாக, ஆவியுடையவர்களாக நாம் கடவுளை தொழுது கொள்ள வேண்டும். அதுதான் உண்மையான தொழுது கொள்ள. மகளே, நீ கவலைப்படாத, இங்கேயும் நீ தொழுது கொள்ளுகின்ற காலம் வரப்போகுது. கடவுளை எங்கும் தொழுது கொள்ளுகிற காலம் வருது என்று இயேசு சொல்கின்றதை பார்க்கணும். அருமையானவர்களே, இந்த 3 திருமறை பகுதியிலே நம்முடைய விசுவாச வாழ்வினுடைய கொண்டாட்டம் வழிபாட்டில் எப்படி இருக்கணும்னு சொல்றத மிக அழகாக தெளிவாக சொல்லியிருக்கிறத 3 பகுதியில் நாம் பார்க்கிறோம். ட்ரூ வர்ஷிப், உண்மையான வழிபாடு என்னன்னா, இஸ் த பீப்புள்ஸ் ஃபெய்த் செலிப்ரேஷன். ஒரு விடுதலையோட, ஒரு ஒடுக்குதலோட அல்ல, ஒரு அடக்குமுறையோட அல்ல, ஒரு கண்டிப்போடு கட்டுப்பாட்டோடு அல்ல, ஃப்ரீடமாக விடுதலையோடு கடவுளை தொழுது கொள்வென்று நம்முடைய விசுவாச வாழ்வினுடைய வழிபாட்டினுடைய கூறுபாடுகளாக காணப்படும். எனவே இந்த நாளிலே இந்த 3 திருமறை பகுதியின் வழியாக நாம் கடவுளை வழிபடுவோம். நம் வாழ்வாலே கடவுளை உயர்த்துவோம். நம்முடைய உள்ளத்தாலே உண்மையான இறைவனை முழு உள்ளத்தோட, முழு சிந்தையோட, முழு ஆத்மாவோட தொழுது கொண்டு அவருக்கே நாம் சேவை செய்ய, அவரையே நாம் தொழுது கொள்ள கடவுள் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவர் நம்மை வழிநடத்துவாராக. God bless you. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இப்பொழுது நான் பாடப்போகிற இந்த பாடல் சங்கீதம் 150 மையமாக தழுவி எழுதப்பட்ட ஒரு பாடல். இந்த பாடலை எழுதின ஆசிரியர் எங்களுடைய இறையியல் கல்லூரியிலே, எங்களுக்கெல்லாம் இசை என்றால் ஒரு இசை அல்ல, மேற்கத்திய இசை, நாட்டுப்புற இசை, கர்நாடக இசை, மெல்லிசை என்று எல்லா இசையையும் கற்றுக் கொடுத்த வல்லுனர் அருள் திரு அறிவர் பரட்டை அவர்கள் எழுதின ஒரு பாடல். இந்த பாடலை 150ஆம் சங்கீதத்தை ஒரு நாட்டுப்புற இசையில, மெட்டுல இந்த பாடல் பண்ணமைக்கப்பட்டிருக்கிறது, எழுதப்பட்டிருக்கிறது. சங்கீதம் 150 தழுவி இந்த அருமையான ஒரு பாடல் எழுதப்பட்டிருக்கிறது. இதை கண்களை மூடி ஜெபத்தோடல்ல, கண்களை திறந்து கரங்களை தட்டி உற்சாகமாக கூட நாம் இந்த பாடலை பாடுவோம், கேட்போம். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயாவே, ஆண்டவனுக்கு அல்லேலூயா அல்லேலூயாவே, அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயாவே, ஆண்டவனுக்கு அல்லேலூயா அல்லேலூயாவே. பரிசுத்த ஆலயத்தில் தரிசிக்கும் ஆண்டவன, பரிசுத்த ஆலயத்தில் தரிசிக்கும் ஆண்டவன, வல்லம விளங்கோ வான விரிவினிலே ஆராதிங்க, வல்லம விளங்கோ வான விரிவினிலே ஆராதிங்க. நல்லவர காக்கா குருவி பறவைகளோட, நம்ப வல்லவர வாழ்த்திட வாங்கோ மிருகங்களோட. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயாவே, ஆண்டவனுக்கு அல்லேலூயா அல்லேலூயாவே. பூரணர வாழ்த்திடவோர் காரணம்தான் வேணுங்களோ, பூரணர வாழ்த்திடவோர் காரணம்தான் வேணுங்களோ, வயிறார துண்ணுறதுக்கு காரணம் வேறு சொல்லுறீங்களோ, வயிறார துண்ணுறதுக்கு காரணம் வேறு சொல்லுறீங்களோ, செயல்படுகிற
அல்லேலூயாவே. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயாவே. ஆண்டவனுக்கு அல்லேலூயா அல்லேலூயாவே. உரிமை மேளம் முட்டித்தாலும் பெரிய மோளம் உடுக்க ஓலம். உரிமை மோளம் முட்டித்தாலும் பெரிய மோளம் உடுக்க ஓலம். பம்பை மத்தாளத்தோட போடுங்கையா சிங்கித்தாளம். பம்பை மத்தாளத்தோட போடுங்கையா சிங்கித்தாளம். கும்மி ஆட்டம் ஒயிலு ஆட்டம் பிரசிலம்பாட்டம் ஒரு கும்மாலம்ம ஆராதிச்சு பண்ணுங்க ஆர்ப்பாட்டம். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயாவே. ஆண்டவனுக்கு அல்லேலூயா அல்லேலூயாவே. ஓடு அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயாவே. ஆண்டவனுக்கு அல்லேலூயா அல்லேலூயாவே. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயாவே. ஆண்டவனுக்கு அல்லேலூயா அல்லேலூயாவே. அல்லேலூயா. எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் ஜீவனுள்ள ஆண்டவர், ஆராதனைக்கு வழிபாட்டுக்குரியவர், போற்றுதலுக்குரியவர். வழிபாட்டிலே நாங்கள் பங்கு பெறும் பொழுது எங்களோடு இடைபடுகிறவர், எங்களை தொடுகிறவர், எங்களுடைய வாழ்விலே மாற்றங்களை கொண்டு வருகிறவர், எங்களை ஒரு புதிய படைப்பாக உருவாக்குகிறவர். எங்கள் வழியாக இந்த உலகுக்கு அற்புதங்களை, அதிசயங்களை, சாட்சியுள்ள ஐக்கிய வாழ்க்கையை நீர் வெளிப்படுத்துகிற தேவனாயிருக்கிறீர் என்று சொல்லுகிறோம். ஆண்டவரே, மட்டுமல்ல, நாங்கள் வணங்குகிற எங்களுடைய ஆராதனை, எங்களுடைய வழிபாடு அது உண்மையானதாக, போலியாக அல்ல, மாய்மாலமாக அல்ல, வேஷமாக அல்ல, உண்மையோடும் ஆவியோடும் நாங்கள் உம்மை வழிபட நீர் எங்களை அழைக்கிறீரே. நாங்கள் பாடினோம், கடவுளை பாடுறதுக்கு காரணம் வேணுமா? சாப்பிட்றதுக்கு காரணம் சொல்றோமா? வயிறு நிறைய சாப்பிட்றோமே. அதே போல கடவுளை மனசார பாடி போற்றணும் என்று அழகான அந்த பக்தன் பாடி இருக்கிறாரு. நாங்களும் ஆண்டவரே மனசார வாழ்த்தி வணங்க எங்களுக்கு கிருபை தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த ஆராதனையில் எங்களோடு பேசின வார்த்தைகளுக்காக நமக்கு நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, தொடர்ந்து எங்களை ஆசீர்வதியும். எங்களுடைய வழிபாடும் எங்களுடைய வாழ்வும் ஒன்றிணைந்ததாக ஒரு இணக்கமானதாக இருக்க காணப்படும் கிருபை தாரும் சுவாமி. எங்களை ஒரு புதிய படைப்பாக உருவாக்கும். நாங்கள் எங்களுக்காக மட்டுமல்ல, உம்முடைய நாமத்துக்கு மகிமையாகவும் இந்த உலகிலே வாழுகிற பிற மக்களுடைய வாழ்வுக்கு பயனுள்ள கருவிகளாகவும் வாழ எங்களுக்கு கிருபை செய்ய நாங்கள் ஜெபிக்கிறோம். அதற்கு எங்களுடைய வழிபாடு எங்களுடைய வாழ்விலே தாக்கத்தை உருவாக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். நாம் ஜெபம் செய்வோம். மகா அதிசயங்களை செய்கிற சர்வ வல்லமுள்ள நித்திய தேவனே, எங்கள் அத்தியட்சர் மேலும் குருமார் மேலும் அவர்கள் விசாரணைக்கு ஒப்புவிக்கப்பட்ட எல்லா சபையும் மேலும் ஆரோக்கியம் தருகிற உம்முடைய கிருபையுள்ள ஆவியை அனுப்பி அவர்கள் உமக்கு உத்தம பிரியமானவர்களை நடக்கும்படி உமது ஆசீர்வாதமாகிய பணி அவர் மேல் ஓயாமல் பெய்ய செய்திருந்தோம். கர்த்தாவே, எங்கள் காரியத்திற்கும் மத்தியஸ்தருமாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு மகிமை உண்டாக இதை கட்டளையிட்டுள்ளோம். ஆமென். இத்தருணத்தில் ஒரு மட்டும் நோக்கி பொதுவான விண்ணப்பங்களை செய்ய எங்களுக்கு கிருபையளித்த சர்வ வல்லமையுள்ள தேவனே, 2 பேராவது 3 பேராவது என் நாமத்தினாலே கூடி வரும் பொழுது அவர்கள் கேட்கிறவர்கள் அழைச்சுவேன் என்று சொல்லி வாக்குறுதி இருக்கிறீரே. கர்த்தாவே, உடனடியாக எங்களுக்கு வேண்டிய நன்மைகள் உண்டாக எங்கள் விருப்பங்களையும் வேண்டுதல்களையும் இப்பொழுது நிறைவேற்றி இம்மையிலே ஒரு சத்தியத்தை அறிகிற அறிவையும் மறுமையிலே நித்திய ஜீவனையும் எங்களுக்கு கட்டளையிட்டனும். ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியுடைய ஐக்கியமும் நம் அனைவரோடும் கூட எப்போதைக்கும் இருப்பதாக. ஆமென். இந்த ஆராதனைக்கு நிறைவாக ஒரு பாடலை பாடப் போகிறோம். உயரமும் உன்னதமுமான என்ற பாடலை நாம் யாவரும் சேர்ந்து பாடுவோம்.
ராஜாவை என் கண்கள் காணட்டும். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர் பரிசுத்தரே. ஒருவராய் சாவாமையுள்ளவர் அவர், சேரக்கூடா ஒளிதனில் வாசம் செய்பவர். ஒருவராய் சாவாமையுள்ளவர் அவர், சேரக்கூடா ஒளிதனில் வாசம் செய்பவர். அகிலத்தை வார்த்தையால் சிருஷ்டித்தவர், இயேசுவே உம்மை ஆராதிப்பேன். அகிலத்தை வார்த்தையால் சிருஷ்டித்தவர், இயேசுவே உம்மை ஆராதிப்பேன். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர் பரிசுத்தரே. ஆதியும் அந்தமும் மானவர் இவர், அல்பாவும் ஒமேகாவும் மானவர் இவர். ஆதியும் அந்தமும் மானவர் இவர், அல்பாவும் ஒமேகாவும் மானவர் இவர். இறந்தவரும் இருப்பவரும், சீக்கிரம் வரப்போகும் ராஜா இவர். இறந்தவரும் இருப்பவரும், சீக்கிரம் வரப்போகும் ராஜா இவர். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர் பரிசுத்தரே. எல்லா நாமத்திலும் மேலானவர், முழங்கால்கள் முழங்கிடும் இவருக்கு முன். எல்லா நாமத்திலும் மேலானவர், முழங்கால்கள் முழங்கிடும் இவருக்கு முன். துதி கன மகிமைக்கு பாத்திரரே, தூயவரே இயேசுவை உயர்த்திடுவேன். துதி கன மகிமைக்கு பாத்திரரே, தூயவரே இயேசுவை உயர்த்திடுவேன். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர் பரிசுத்தரே. பரிசுத்தர் பரிசுத்தரே. நாம் ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, நன்மையான இந்த ஆராதனைக்காக, இந்த வழிபாட்டுக்காக நாங்கள் நம்மை போற்றுகிறோம். வழிபாடு என்பது
விசுவாச மக்களுடைய ஒரு கொண்டாட்டம் என்று இன்னைக்கு நாங்கள் தியானித்தோம். ஏசாயா கடவுளை வழிபடும்படியாக ஆலயத்துக்கு வந்தார். தான் பாவி என்பதை உணர்ந்தார். பாவ மன்னிப்பின் உறுதியை பெற்றார். கடவுளுடைய தொடுதலை பெற்றார். கடவுளுக்காக பணி செய்ய வேண்டும் என்ற ஒரு சவாலை சுமந்து கொண்டு என்னை அனுப்பும், நான் இருக்கிறேன் என்று தன்னை அர்ப்பணித்தாரே. எங்களுடைய வாழ்விலும் இந்த வழிபாடு அர்த்தமுள்ளதாக்கி தருவீராக. ஆதி திருச்சபை விசுவாசிகள் அப்போஸ்தலர்கள் ஐக்கியப்பட்டார்கள், வழிபாட்டிலே ஐக்கியப்பட்டார்கள். வழிபாட்டிலே அற்புதங்கள் நிகழ்ந்தது, வழிபாட்டிலே அதிசயங்கள் நடப்பித்தார்கள். உலகமே அவளை கண்டு வியந்தது. அநேகர் இவர்களை கண்டு ரட்சிக்கப்பட்டார்கள். ரட்சிக்கப்படுகிறவர்கள் திருச்சபையிலே புதிய அங்கத்தினர்களாக சேர்த்துக் கொள்ளப்பட்டார்கள் என்று நாங்கள் கேட்டோமே. வழிபாடு என்பது மாய்மாலமானதல்ல, ஒரு இடத்துல தான் வழிபட வேண்டும் என்பதல்ல. உண்மையோடு, முழு இருதயத்தோடு, முழு ஆத்மாவோடு ஆவியாயிருக்கிற கடவுளை உண்மையோடும் ஆவியோடும் தொழுது கொள்ள வேண்டும் என்ற செய்தியை நாங்கள் சிந்தித்தோமே. எங்களுடைய வழிபாடு அப்படிப்பட்ட ஒரு உயிரோட்டம் உள்ள, ஒரு ஆவிக்குரிய எழுச்சி உள்ள, ஒரு பொருள் பொதிந்த, ஒரு வாழ்வு சார்ந்த வழிபாடாக அமைய தேவன் கிருபை தரும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த ஆராதனையில் பங்கு பெற்ற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும், தொடர்ந்து எங்களை வழிநடத்தும் பாதுகாத்துக் கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக, தமது ஆவியிடம் இருப்பாராக. சமாதானத்தோட சென்று வர கடவோம் கர்த்தர் நாமத்தினாலே. ஆமென். God bless you.